கம்பராமாயணத்துல குலமுறை கிழத்து படலம் அப்படிங்கிற சமாச்சாரத்தை பார்த்துக்கிட்டு வந்தோம். அதாவது கௌசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரன் ஜனக மகாராஜாவுக்கு ராவணனுடைய வம்சாவளிகளை பற்றி பேசிட்டு வர்றார். யார் யாரு என்னென்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தசரதனை சொல்லி, அவனுடைய மூதாதையர்கள்லாம் சொல்லி, தசரதனை சொல்லி, தசரதனுடைய பிள்ளைகளாக அது பிறக்கிறதுக்கு கலைகோட்டு முனிவரை கூப்பிட்டதும், அவங்க அந்த புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணதும், அதற்கு பிறகு குழந்தைகள் பிறந்ததை பற்றியான சமாச்சாரங்களை பார்த்தோம். மீண்டும் அந்த அவருக்கு பேர் வச்சதை ஒவ்வொருத்தருக்கும் என்ன குறிப்பு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னது ஒரு முறை பார்ப்போம். ஏன்னா விஸ்வாமித்திரர் சொல்லக்கூடிய இந்த இடம் மிக மிக முக்கியமான ஒரு இடம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர்னுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு என்ன அந்த காப்பியத்திற்கு அப்படிங்கிறதத்தான் அங்கே விஸ்வாமித்திரர் சொல்றார். அதனால கம்பன் வாயிலாக, அதாவது விஸ்வாமித்திரர் வாயிலாக கம்பன் பேசுவது என்ன இந்த கேரக்டர்ல அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதுதான் அந்த கேரக்டர், அதுக்காகத்தான் வந்திருக்கு அந்த ராமாயணத்துல அப்படிங்கிறத சொல்லியிருக்க. இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த குலமுறை கிழத்து படலமோ மிதிலை காட்சி படலமோ வால்மீகியில கிடையாது. சரியா? வால்மீகத்துல கிடையாது, வால்மீகத்துல வைக்கல. அங்க நேரடியா வர்றான், வந்த உடனேயே நேரா ஜனகனோடு பேசக்கூடிய இடங்களுக்கு வந்துடுற. எங்கே அகலிகையினுடைய சாப விமோசனம் முடிஞ்ச பிறகு நேரா வந்து அப்படியே மிதிலைக்குள்ள என்டர் பண்ணி நேரா ஒரு ஜனகனுக்கு வர்றார், வேள்வியை பார்க்கிறார். வேள்வியை பார்த்த பிறகு ஜனகன் வர்றான். ஜனகன் வந்த உடனே ஜனகனிடத்திலே விஸ்வாமித்திரன் இன்ட்ரடியூஸ் பண்றார். இதுதான்ப்பா தசரதனுடைய புத்திரன் சொன்ன உடனே வில்லெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, வில்ல பாருப்பா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அப்படியே டைரக்டா கதை மூவ் ஆயிடும். ஆனால் கம்பன் 2 படலங்களை கொண்டு வந்து நமக்கு தரும். கம்பன் காட்டுவது மிதிலை காட்சி படலத்தையும், நமக்கு என்ன பண்றான், குலமுறை கிழத்து படலத்தையும் நமக்கு எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிற மாதிரி தோணினாலும் அதற்கு காரணம் என்ன, நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். மிதிலை காட்சி படலத்திலே காதல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமாக ராமனுக்கும் சீதைக்கும் வைப்பதாக இருந்தாலும் அங்கே அந்த இறைத்தன்மையை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக வச்சுட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் குலமுறை கிழத்து படலத்துல சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு பெரியவர்களுடைய பெருமையை சொல்லுகின்ற வகையிலே ராமனுடைய மாட்சிமையை பேசிக்கொண்டு வருகிறது. ஒருத்தருடைய சமாச்சாரத்தை, ஒரு குலத்தினுடைய பெருமையை ஒருத்தரை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த குலத்துல வந்தா இருக்கக்கூடிய ராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு ஜனகனுக்கு சொல்லுவதாக. ஜனகன் தானே இப்ப விசாரத்துல இருக்கான். தனக்கு தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஒரு விசாரத்துல இருக்கான். யாரும் வந்தாலும் யாரும் தனுசை உடைக்க மாட்டேங்கிற, எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கற, எல்லாரும் தொட்டு கும்பிட்டு கிளம்பின்னு இருக்கா, அதனால எவனும் வேடியை தொட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவருக்கு. தன் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எல்லா தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய விசாரம் தானே. தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற விசாரம் அவனுக்கும் இருக்க, அவனும் பெண்ணை ஈன்றவன், அதனால அவனுக்கு அந்த விசாரம் இருக்கிறதுனாலே சீதைக்கு திருமணம் ஆகணுமேனு அவனுடைய யோசனை. அப்ப அந்த இடத்திலே கௌசிகன் வந்து இவனை கூப்பிடுறது அவனுக்கு பல வகையிலே அவனுக்கு ஒரு ஆறுதலை தருவதாக. இப்போ ராமனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அவர் சொல்றார். ராமன் அப்படிங்கிறத, ராமன் பிறந்தான் அப்படிங்கிறத சொல்ல போறார். எப்படி சொல்றார்? விரிந்திடு தீவினை செய்த வெவ்விய தீவினையாலும் அருங்கடல் இல்மறை அரைத்த அறம் செய்த அறத்தாலும் இரு கடக கரதலத்து இவ்வெழுதிய அரிய திருமேனி கருங்கடலை செங்கனி வாய் கௌசலை என்பவள் பயந்தாள். இப்போ கௌசலை அப்படிங்கிறது தாயார் அப்படிங்கிறது புரியுறது. ராமனுடைய தாயார். தன்னுடைய ராமனுடைய தாயாருக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை சொல்றார். என்ன சொல்றார்? செங்கனி வாய் கௌசலை. ஏன் செங்கனி வாய் கோசலை? ஏன்னா கோசலை அதிர்ந்தே யாரையும் சொன்னவள் அல்ல இல்லையா? கோசலையினுடைய கேரக்டர் எப்படி?
கைகை அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல சொல்ல போனா சக்காலத்தி. கரெக்டா? சக்காலத்தின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல அழகான வார்த்தை, சக கிழத்தி சக்காலத்தி. வார்த்தை பாருங்க, சக கிழத்தி சக்காலத்தி. அவ சக்காலத்தி என்ன செஞ்சிருக்கா? தம்பிள்ளைக்கு கொடுக்கணும்னு பிடிச்சிருக்கா. இது கேட்ட உடனே மூத்தவன் என்ன செய்வா? யூஸ்வலா நம்ம டிவி சீரியல் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, மூத்தவளா என்ன செய்வா? போய் சண்டையை தான் போடுவான். எப்படி நீ பண்ணலாம், அதுவா இதுவா, நீ நல்லவா இருப்பியா, மண்ணை தூத்தி வா, எல்லாம் போற்றும் குடம் போக குற்றம் போக நாசமா போக எல்லாம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, சொல்லலாம், தப்பு கிடையாது. அவன் சண்டை போட்டிருந்தாலும் நியாயமே. கரெக்டா? கோசலை சண்டை போட்டால் நியாயம். ஏன்னா அவதான் முதல் தான், அவளுக்கு எல்லா விதமான லீகாலிட்டியும் இருக்கு இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. லீகலி ஷி இஸ் தேர், ஷி இஸ் தி ஃபர்ஸ்ட் வைஃப், ஷி ஹாஸ் எவ்ரி பவர், எவ்ரி ரைட். ஆனா அவன் எதுவும் பேசல, மௌனியாக. அவன் என்ன சொன்ன? ராமனிடத்திலே அவனுக்கு கிடைக்கலேங்கிறதுக்கு வருத்தம். ஆனாலும் கைகேயை என்னைக்குமே வசவே பாடல். பரதன் வந்த பிறகு கூட பரதனை திட்டல. இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். இதுதான் கேரக்டர்ஸ், வாட் த கேரக்டர்ஸ் தே ஆர் இல்லையா? இதெல்லாம் பார்த்து நம்ம ஏதோ ராமாயணம் படிக்கிறோம்னா ராமாயணத்தை சும்மா படிக்கிறது இல்லை, கேரக்டர் உள்ள வாங்கிக்கணும். நம்ம கௌசல்யாவா இருக்கோமா இல்லையா? இல்ல கௌசல்யாவே இருக்கிறோமா, இல்ல டிவி சீரியல்ல பார்க்கக்கூடிய வில்லியா இருக்கோமா? அது நம்மளுடைய கதை தான். நாம ராமாயணத்தை படிக்கிறோம்னா இந்த கேரக்டர் உள்ள வாங்கணும். அப்ப கௌசல்யா எப்படி இருக்கிறாள்? செங்கனி வாய் கௌசலை. என்ன அழகாக பதத்தை போட்டான் பாருங்க விஸ்வாமித்திரன். என்ன சொல்றான்? செங்கனி வாய். சும்மா வாய் மட்டும் அப்படி சகப்பா இல்லப்பா, அவள் வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை என்றும் சொன்னதில்லை. ஆகவே கனிவாக பேசக்கூடியவள். அப்படியானவள் ஒரு புள்ளைய பெற்று எடுத்திருக்கா அப்படின்னா அந்த புள்ளை எப்படி இருக்கணும் இல்லையா? அப்படி ஒருத்தி ஒரு பிள்ளைய பெற்றெடுத்திருக்கா. அந்த பிள்ளை எப்படி இருந்திருக்கணும்? அவனுடைய மாற்றுமை எப்படி இருக்கும்? இதுதான் சூக்ஷ்மம். அது எதுக்காக வந்திருக்கான்? அதுக்கு அழகாக சொல்கிறார், விரிந்திடு தீவினை செய்த வெவ்விய தீவினையாலும். அப்பா நினைச்சுக்கோ, ராமன் வந்தது உனக்காக இல்ல. இந்த உலகத்திலே அறம் தோற்று பாவம் என்றைக்கு தலை தூக்கியதோ அவதாரம் நினைத்து விட்டது. அறத்தை ஒழித்து அறத்தை நிலைநாட்டி பாவத்தை ஒழிப்பது. அறம் வெல்லும் பாவம் தோக்கும் இல்லையா? அப்ப அதை செய்யறதுக்கு அவன் வந்துட்டான். யார் வந்திருக்கான்? தீவினை வெவ்விய தீவினையாலும். எல்லாம் இந்த தீவினைங்கிறது என்ன ஆகிப்போச்சு? பாவம் பெருசா வளர்ந்துருச்சு. அருங்கடை இல் மறை அரைத்த அறம் செய்த அறத்தாலும். அப்போ பாவத்தினால மட்டும்தான் அவதாரம் நடந்திருக்கா? உடனே இந்த கேள்வி வந்துடும் இல்லையா? ஆனா பாவிகளை தண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் அவதாரம் அப்படின்னா இல்ல. வேதத்தை சரியா சொல்லி தர்ம முறையில் நின்ற எத்தனையோ மகனீயர்களின் வேண்டுதலுக்காகவும் அவதாரம் நிகழ்ந்தது இல்லையா? ராமனுடைய பிறப்ப ராமன் ராவணேஸ்வரனுக்காக மட்டும்னு சொல்லல. அதுதான் விஸ்வாமித்திரனுடைய வார்த்தை. என்ன சொல்லியிருக்காங்க? பாவம் வந்தது வாஸ்தவம், ஆனா பாவத்துக்காக மட்டும் வரல. அறம் யார் செஞ்சிருக்கா? அருங்கடை இல் மறை அரைத்த அறம் செய்த அறத்தாலும். அப்ப இத்தனை ஞானியர்கள், இத்தனை வேதியர்கள், இத்தனை மறைஞான முனிவர்கள் தவமாய் தவம் இருந்து தர்மத்தின் வழியே நின்று அந்த அவதாரம் வர வேண்டும் என்று வேண்டியதாலும். அப்ப ரெண்டு காரணம். ரொம்ப பாவம் வந்தது, அறமும். அது ரெண்டு காரணத்தினாலே அவர்கள் அவருடைய அவதாரம் நிகழும். அப்ப என்ன எங்க வந்தது? இரு கடக கரதலத்து இவ்வெழுத அறியா திருமேனி. அப்படியே கை வந்து அப்படி இருக்கான். கடகம்னு ஒரு
கையில போட்டிருக்கக்கூடிய அணிகளை அணிந்திருக்கக்கூடிய இந்த திருமேனி எப்பேற்பட்ட திருமேனி அழகா சொல்றான் பாருங்க. கருங்கடலை. ராமன் கருப்புங்கிறத சுட்டி காட்டுறான். எப்படி சொல்ற? கருங்கடல். அவனுடைய மேனி கருங்கடல், ஆனா அழகு. எழுதறியா திருமேனி கருங்கடலை. அப்படி ஒரு கருப்பான நிறத்தினோடு இருக்கக்கூடிய ஆனால் அழகான அழகு. கருப்பிலே ஒரு அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகுதான் நம்ம ராமன். அந்த அழகான திருமேனியை கொண்டு இருக்கின்ற ஒரு மகனை செங்கனிவாய் கௌசலை என்பவள் பயந்தாள். கௌசலை இந்த பிள்ளைய பெற்றெடுத்தார். அடுத்தவாறு இதெல்லாம் தான் நம்ம குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பரதன் பிறக்கிறான். பரதனுக்கு என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். இந்த குறிப்பு, இந்த பாட்டு மிக முக்கியமான ஒரு கருத்து பரதனை. இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு அதனுடைய விஸ்தாரமாக சில விஷயங்களை சொல்றேன். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பேரானை எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையாளும் கேக்கையர்கோன் மகள் பயந்தாள். எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெற்றெடுத்திருக்கா. இதுக்கு அழகான குறிப்பு என்ன சொன்னா, கௌசிகன் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான்? இங்க இருக்காரே ஒருத்தர், யார் இருக்கா? ராமன் இருக்கா இல்லையா? ராமனை ஒத்து அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ ராமனை மாதிரியே இருக்கான்பா அப்படின்னு சொன்னா நம்ம உடனே நம்ம என்ன எடுப்போம் சொல்லுங்க பாப்போம். உங்களை மாதிரியே அவன் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன எடுப்போம் சொல்லுங்க பாப்போம். இப்போ அவங்க அப்பா மாதிரியே நீ இருக்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பானுடைய உருவத்துல, அப்பானுடைய நிறத்துல, அப்பா எப்படி தலையெல்லாம் வச்சிருந்தாரோ அந்த கிராப் அந்த மாதிரி, அப்பா எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அந்த மாதிரி உருவத்தை தான் சொல்லுவோம். கரெக்டா? நம்ம எடுத்த உடனே சொன்னா கம்பாரிசன் வந்து கொடுத்தோம்னா நம்ம நேரடியா என்ன சொல்லுவோம்? அப்பா மாதிரி இருக்கான் புள்ள அப்படின்னு உடனே என்ன எடுப்போம்? உருவத்தை தான் சொல்லுவோம். ராமனை போல் பரதன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன எடுப்போம்? ராமனை மாதிரி கலர்ல பரதன் இருக்கான் போல் இருக்குன்னு நீங்க நினைச்சுப்பீங்க, அவ்வளவுதான். உருவத்துல அப்படியே இருக்கான் போல் இருக்கான் அப்படின்னு நினைச்சுப்பாங்கிறதுக்காக ரொம்ப கிளியரா கிளாரிட்டியோட விஸ்வாமித்திரர் என்ன பேசுறாரு இங்க பாருங்க. எள்ளறிய குணத்தாலும், முதல் வார்த்தை என்ன போட்டான்? குணத்திலே ராமனை போல். ஏன்னா நமக்கு டவுட் வரக்கூடாது இல்லையா? உங்களுக்கு அப்புறம் நாளைக்கு டவுட் வந்துருச்சுன்னா, அப்போ உருவத்துல அப்படி ராமர் மாதிரி இருக்கான்னு இவனும் கொஞ்சம் கருப்பா இருந்திருக்கான் போல் இருக்கு, அவ்வளவுதான் நாம நினைச்சுப்போம். ஆனா அவன் எப்படி சொல்றான்? எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும். குணத்தை போல வச்சான். இப்ப பரதனுக்கு குணம் ராமனின் குணம் இல்லையா? இந்த இடத்துல தான் நான் போன விட சொல்லும் போது சொன்னேன், பரதன் இஸ் ஈக்குவல் டு ராமன், ராமன் இஸ் ஈக்குவல் டு பரதன். என்ன காரணம்? அப்படியான ஒரு குணம் அவனுடைய நிரம்பி இருந்தது. பரதனுக்கு ராமனுடைய குணம் முழுமையாக. அதனாலதான் ராமனுக்கும் பரதனுக்குமான ஒரு ஒட்டுறவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சொல்லாமலே இருவரும் ஒத்த கருத்தோடு வாழ்ந்தவராக இருந்தார். சொல்லவே வேண்டாம், ராமன் சொல்லவே வேண்டாம், பரதன் அதை செய்கின்றவனாக இருந்தான். இப்ப எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை. அப்படி குணத்தினாலும் எழிலாலும் ஒன்றே என சொல்லக்கூடிய ராமனை போல் இருக்கக்கூடிய இந்த பரதனை யார் பெற்றெடுத்தாள்? கைகேயி பெற்றெடுத்தாள். ஆனா அவனுக்கு முன்னாடி ஒரு அடமொழியை போடுறார். என்ன பார்த்த போடுறார்? தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளம் எனும் தகையானை. இப்போ எல்லா இடத்துல இருந்து 6 ஓடி வருது. இந்த 6 ஓடி வந்து
அழகாக ஒரு கடல்ல போய் விழுது. இந்த கடல் எப்படி இருக்கான்? ஆழம் மிகுந்த கடலாக. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடலுடைய கரையில கூட நம்மால் தரையை பார்க்க முடிகிறது. நடுக்கடலிலே தரையை தேடுவது கடினம் இல்லையா? ஏன்னா ஆழம் ஜாஸ்தி. ஏன் ஆழம் ஜாஸ்தி? நிறைய தண்ணி வந்து விழுந்து 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 தரையானது கீழே போனதாக நம்ம யோசிக்கிறோம். என்ன அர்த்தம்? ஒரு பூமியானது கீழ் லெவல்ல போயிருக்கு அப்படிங்கிறது புரியுது. அப்போ பல நதிகள் ஓடி வந்து விழுந்து அங்கே ஒரு பெரும் கடல், அது பள்ளம் எனும் கடல் ஆகிவிட்டது இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட கடலாக பல நதிகள் ஓடி வந்து விழுந்திருக்கக்கூடிய பெரிய கடலாக கம்பன் என்ன சொல்றான் பரதனுக்கு? சிறந்த நீதி என்னும் பெரிய ஆறு ஓடி, நீதி என்னுகின்ற பெரிய கடல் எப்படி உருவானதோ அதுபோல் பரதன் என்பவன் பெரும் நீதிமானாகிய கடல். இந்த குறிப்பை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சமீபத்துல ஒரு கம்பன் கழகத்தினுடைய வழக்காடு மன்றம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். 2024 எங்கேயும் நடந்திருக்கு. அத அப்படி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பிரேக்ல சும்மா எனக்கு இந்த கம்பன் கழகத்தினுடைய சமாச்சாரங்களை அப்படி கேட்கறதும் பார்க்கறதும் ஒரு சின்ன பொழுதுபோக்கு. அதுல ஒரு வழக்காடு மன்றம், என்ன வழக்காடு மன்றம் தலைப்பு அப்படின்னு வச்சா, ராமாயண காதையிலேயே தர்மத்தை அதிகம் காத்து நின்ற கதாபாத்திரம் எது? இதுதான் கதை, இதுதான் தலைப்பு. பெரிதும் தர்மத்தை காத்து நின்ற கதாபாத்திரம் எது அப்படின்னு சொல்லி ஒரு 3 கதாபாத்திரங்களை அந்த வழக்காடு மன்றத்திலே குழுக்களாக வச்சு வழக்க பேசுறதுன்னு வைக்கிறாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா, அருமையான விஷயம். முதல் நாள் வழக்கு, மறுநாள் வந்து மேல் விசாரணை, அப்படியெல்லாம் வச்சாங்க. அருமையா. அதுதான் டிப்பிக்கல் ஜட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பின்ன என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் வந்து லோவர் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேஸை ரெப்ரசன்ட் பண்ணி கேஸ்ல சில வாத பிரதிவாதிகள் எல்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் சில பார்ட்டிஸ் அதுல வந்து தோத்து போய் அந்த பார்ட்டி அப்பீலுக்கு போவாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அதுல அதுக்கு மேல்முறையீடுன்னு பேர். டிப்பிக்கலா ஒரு கோர்ட் எப்படி நடக்குமோ அது போல அந்த கோர்ட் மாதிரி அதை நடத்தினாங்க. நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது என்டையரா நீங்க கேட்கறதுக்கு. அருமையான பேச்சாளர்கள், அருமையாக கம்பனை வாதாடக்கூடிய பேச்சாளர்கள் அத்தனை பேரும் அதுல 3 கதாபாத்திரங்களை வச்சாங்க. ஒன்று பரதன், மற்றொன்று அனுமன், மூன்றாவதாக விபீஷணன். 3 பேரை வச்சு 3த்துக்கும் 3 விதமான மக்கள் பேச்சாளர்கள் பேசி அதை பற்றியான விவாதங்களை வச்சு, அப்புறம் முதல் நாள் என்ன பண்ணாங்க, கீழ் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ் லெவல்ல பரதன் ஒரு முடிவை கொடுத்த உடனே அனுமன் அணியும் விபீஷணன் அணியும் மேல்முறையீட்டுக்கு போனாங்க. ஏன் எங்க கட்சியை வேண்டான்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு மேல்முறையீட்டுக்கு போய், அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் அப்படிங்கறதெல்லாம் வச்சிருப்போம் அந்த காலத்துல. அது போலயே 3 பெரிய பேச்சாளர்களை வச்சு அந்த வாத பிரதிவாதங்களை திரும்பவும் கேட்டு அவர்கள் முன்னாடி திரும்பவும் அந்த கேஸை பிரசன்ட் பண்ற மாதிரி பண்ணி, இந்த 3 கதாபாத்திரத்திற்கு சாட்சியாக 3 நல்ல நல்ல பேச்சாளர்கள் பேசின பிறகு அவர்கள் ஒரு நீதியை கொடுத்தாங்க. இந்த நீதி கொடுக்கின்ற பொழுது அழகாக கடைசியில முத்தாய்ப்பாக நீதி அரசர் ராமசுப்புன்னு ஒருத்தர் இருக்கார். ரொம்ப நல்லா பேசுவார். அவரை ஒரு காலத்துல ஒரே ஒரு மேடையிலே நான் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதே பெரிய பாக்கியமாக நான் பார்க்கிறேன். அருமையான பேச்சாளர். அவர் அழகா சொன்னார். அவர் ஒரு துலா போல வைக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா,
கம்பன் எழுதியிருக்கக்கூடிய கம்பராமாயணத்துல நீதி அப்படின்னு இப்ப நம்ம இந்த வார்த்தையில இங்க படிக்கிறோம் இல்லையா, தள்ளறிய பெருநீதி வார்த்தை தான் போட்டிருக்கான் கம்பன். தள்ளறிய பெருநீதி. இந்த நீதிங்கிற சொல் அவர் எடுத்திருக்கார். சென்சஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சொல்றார். கம்பராமாயணத்துல 96 இடங்கள்ல வருதான். எப்படி பாருங்க அவருக்கு மண்டேல 96 இடங்கள்ல வருதான் கிட்டத்தட்ட. அதுல கம்பன் ஒரு 12 பேருக்கு நீதிமான் அப்படின்னு டைட்டில் கொடுக்கிறார். நீதிமான் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை தர சொல்லுகின்ற பொழுது இவன் நீதிமான். எப்படின்னா வசிஷ்டன் நீதிமான் அப்படின்னு பேசுறார், தயரதன் நீதிமான் அப்படின்னு பேசுறார். அது போல சொல்லுகின்ற பொழுது பரதனை நீதிமான் என்று சொல்லுகின்றான், அனுமனை நீதிமான் என்று சொல்லுகின்றான், விபீஷண நீதிமான் சொல்றான். 3 பேரையும் நீதிமான் சொல்றான். இதுல பரதன்னு சொல்றதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அருமையான ஜட்ஜ்மெண்ட். எப்படி சொன்னார் அப்படின்னா, இப்போ ஒரு ஜஸ்டிஸுக்காக ஒருத்தன் போராடுறான்னு வச்சுக்கோ, ஒரு நீதிக்காக ஒருத்தன் போராடுறான். சரியா? எப்படி வச்சுக்கோ, நீதிக்காக ஒருத்தன் போராடுறான். போராடிய பிறகு அவனுக்கு வெற்றி கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. சரியா? எப்படி வச்சுக்கோ, ஒரு கேஸ போட்டான் சார், ஒரு சிவில் கேஸோ ஏதோ ஒண்ணு, ஒரு சமாச்சாரத்துக்காக ஒரு சிவில் கேஸுக்காக ஒரு கேஸ போட்டான். கேஸ போட்டு அவன் ஜெயிச்சான். நம்ம மக்கள் அவங்க கிட்ட சொல்லும் போது என்ன பண்ணுவோம், பாம்பா கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிச்சுதான்ப்பா அவன் அதை வாங்க வேண்டியதாக இருந்தது. கரெக்டா? ஜெயிச்சுதான்ப்பா வாங்க வேண்டியதா இருந்தது. நியாயத்துக்காக பாவம் கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிச்சு அப்புறமா வாங்கினான். சரியா? சாதனை. இன்னொருத்தன் இருக்கான், மக்கள் நலத்துக்காக ஒருத்தன் கேஸ போடுறான்னு வச்சுப்போம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பேர், அதுக்கு பில்லுன்னு சொல்லுவோம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அவன் என்ன பண்றான், பொதுமக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொதுமக்கள் சார்பாக ஒரு கேஸ போடுறான்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவன் இந்த மனுஷனுக்கு எதுவும் அதனால ஒண்ணும் ஆக போறது இல்லை, ஆனாலும் மக்களுக்காக அவன் என்ன பண்ணிருக்கான், கேஸ போட்டிருக்கான்பா, கேஸ போட்டு நின்னான். இன்னொருத்தன் அதே போல பொதுமக்கள்ல வச்சு ஒரு நல்ல விஷயத்துக்காக அவன் கேஸ போடுறான், தோத்தும் போயிட்டான்னு வச்சுப்போம். தோத்து போய் தனக்கு கையில இருக்கக்கூடிய காசும் போச்சுன்னு வச்சுப்போம். அவனை நம்ம என்ன சொல்லுவோம், அவன்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கேஸ் எல்லாம் போட்டான், அவன் எதுவுமே இல்லாம இன்னைக்கு இருக்கான், பார்க்க அவன் நிலைமைய பார்த்தா நம்ம பாரு எவ்வளவு நியாயத்துக்காக போராடினவன், அவனை பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா? இரக்க குணம் யார் மேல வரும், தோத்து போய் பாவம் எல்லாவற்றையும் இழந்து இருக்கின்ற ஒருவன் மேலே தானே வரும். நான் சொல்ற புரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. கேஸ போட்டிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, கேஸ போட்டான் ஜெயிச்சான் முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தன் சரி பொதுமக்களுக்காக போட்டான் சார், அதுக்காக கவலை இல்லை சார், ஏதோ மக்களுக்காக போட்டான் சார், அவனுக்கு வர்றதும் இல்லை வரப்போறதும் இல்லை, இல்ல லூஸ் பண்ண போறதும் ஒண்ணும் இல்லை, அதனால அவனுக்கு கவலை இல்லை. கேஸ போட்டான் சார், கை காசெல்லாம் போச்சு, சொத்தும் போச்சு, ஆனா அந்த நியாயத்துக்காக நின்னான் சார். இறக்கம் வருமா வராத லூஸ் பண்ணவன் மேல? நான் சொல்ற புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த அளவுகோலை வைத்து சொன்னான் அனுமன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். எப்படி? அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. காரணம், ராமனுடைய மனைவி சீதை போய்விட்டால், சீதையை போய் அவன் ராவணேஸ்வரனை பார்த்து சண்டை போட்டு கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே. இதுல ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, அவனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அனுமனுக்கு இதுல ஏதாவது பாதிப்பு இருக்கா? ராமனுக்காக போட்டான், அது வேற. அதுல ஒண்ணும் அவனுக்கு பெரிய பாதிப்புன்னு ஒண்ணும் கிடையாது. அதனால அவனுக்கு பிளஸும் இல்லை மைனஸும். நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு அதுல ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹனுமனுக்கு, ஹனுமன் இஸ் ஜஸ்ட் ஒரு தூதனாக போய் அவன் ராமனோடு சேர்ந்து. விபீஷணனுக்கு எப்படி? விபீஷணனுக்கு எப்படி? அவன் எதிர்பார்த்தா அவன் வரல, அறத்துக்காக வந்து ராமனிடத்திலே சேர்ந்தான். ராமன் அவனுக்கு என்ன கொடுத்தான்? அரசாட்சி கொடுத்தான். கரெக்டா? கடைசியில் அவனுக்கு என்ன கிடைச்சது? அரசாட்சி கிடைச்சது. அப்போ சண்டை போட்டான், கேச போட்டான், ஜெயிச்சான், கையில அரசாட்சி கிடைச்சு. அப்போ விபீஷணனுக்கு அரசாட்சி கிடைச்சது, அனுமனுக்கு பிரச்சனை இல்லை, வந்தாலும் சரி வரலனாலும் சரி அனுமன் அதை யோசிக்கல. ஆனால்
நீதிக்காக நின்றவன் பரதன். என்ன ஜெயிச்சான்? காப்பியத்தை யோசிங்க. என்ன ஜெயிச்சான்? அவங்க அம்மா அவனை அரசாட்சி பண்ண சொல்லி அதுக்காக அவங்க அப்பா கிட்ட வரத்தை வாங்கினான். கரெக்டா? கரெக்டா இல்லையா? வரத்தை வாங்கினான். வரத்தை கொடுத்த தயரதன் என்ன சொன்னான்? கைகேயி என் மனைவி இல்ல, பரதன் என் பிள்ளை இல்ல. பின்னாடி படிக்க போறோம், அயோத்தியா காண்டத்துல வரப்போகுது. கைகேயி என் மகன் அல்ல, என் மனைவி அல்ல, பரதன் என் மகன் அல்ல சொல்லிட்டானா? கடைசி இறுதி சமாச்சாரங்களை அவன் என்ன சொல்றது, அந்த சிதைக்கு தீ மூட்டுவதற்கு செல்கின்றான். சரியா? சரையு நதியில குளிச்சுட்டு அப்பாவுக்கான அந்திம காரியங்களை செய்வதற்கு கிளம்புறான். வசிஷ்டர் என்ன சொல்றார் கூப்பிட்டு, அப்பா உன்னுடைய அப்பா நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீ பண்ண முடியாதுடா, ஒதுங்கு, சத்ருகணன் தான் பண்ணணும். வருது, பின்னாடி வரப்போது, அயோத்தியா காண்டத்துல படிக்க போறோம். அப்போ ஈமக்காரியங்களை கூட பரதனால் செய்ய முடியாமல் போகிறது. இழந்தது அதிகம். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு இழப்பு பெருசு. அப்பா போயாச்சு, அம்மாவோட சண்டை போட்டான், திரும்பி பார்க்காதேன்னா. சரி, இது எல்லாம் யார் பொருட்டு செய்தான்? சகோதரன். சகோதரனுக்கிட்ட ஓடி வர்றான். ஓடி வந்து காலில் விழுந்து, நீ திரும்பவும் வந்து அரசாட்சியை எடுத்துக்கோங்கனா. ராமன் எடுத்துக்கிட்டானா? எடுக்கல. இப்ப நீ இல்லாத அரசாட்சியை நான் போக மாட்டேன்னு இவனும் ஒரு மூலையிலே போய் நந்திவர கிராமத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்ப காரணம் என்ன? பரதன் எத்தனையோ நியாயத்திற்காக நின்றாலும் ஒருபடி அவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய இழப்பினாலே அவன் மீது எல்லோருக்கும் ஒரு கருணையும் பரிதாபமும் ஏற்படுகிறது. ஆகவே ராமகாதையிலே நீதிமானாக கடைசி வரை நின்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த பரதன் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த வழக்காடு மன்றம். எதுக்காக நான் இந்த ரெஃபரன்ஸை கொடுக்கிறேன் அப்படின்னா, அதைத்தான் விஸ்வாமித்திரன் இங்க பேசுறார். என்ன சொல்றார்? நீதி என்கின்ற பெரிய கடல் பரதன். நீதிங்கிற பெரிய கடல். ஏன் எந்த இடத்துலயும் மாற போறது இல்ல. அவன் விஸ்வாமித்திரனுக்கு அப்பயே புரிஞ்சு போச்சு, இவன் மாற மாட்டான். இவன் குணம் எப்படி இருக்க போகுது? ராமனையே அணையானை முடிச்சு, ராமன் மாதிரியே இருக்க போறான் இவனுடைய குணம். ராவண உத்துதான் இவன் வாழ்க்கை வாழ போறான். அப்படியான ஒரு குணத்தோடு இருக்கக்கூடிய பரதன். இதுல இந்த இருக்கக்கூடிய குறிப்புகள். இதுல கம்பராமாயணம் படிக்கும் பொழுது, ராமாயணத்தினுடைய காப்பியங்களை படிக்கிற பொழுது கேரக்டர்னுடைய பாதிப்புகளை நாம் எடுத்து பார்க்கணும். அந்த கேரக்டர் வாயிலாக கம்பன் என்ன சொல்றான், அந்த கதாபாத்திரத்தை கம்பன் என்ன சொல்ல வர்றாங்கிறது குறிப்பு. அடுத்ததாக அறுவலிய திரளினார் ஆய் அறம் கெடுக்கும் விரல் அரக்கர் பெருவர தின்பிரலார்கள் வில்லேந்தும் எள் செம்பொன் பருவரை நெடுவெள்ளி பருபதமும் போல்வர்கள் இருவரை இருவருக்கும் இணையாளை ஈன்றெடுத்தாள். யாருவ? சுமித்திரை என்கின்றவள். இந்த மூன்றாவதாக அந்த ரெண்டு பேருக்கும் இளையாள். அதனால்தான் சொன்ன, வால்மீகத்திலே நமக்கு என்ன ஆர்டர்ல இருந்ததுன்னு தெளிவாக இல்லாத இடத்தை கம்பன் நிவர்த்தி செய்தான். எப்படி செய்தான்? இந்த இடத்துல நிவர்த்தி செஞ்சான். என்னன்னு சொன்னா, கோசலை முதல்ல, இரண்டாவது கைகேயி, மூன்றாவது சுமித்திரை என்கின்ற ஆர்டரை சொன்னது கம்பன் தான். நமக்கு எப்படி சொல்றான் பாருங்க, இவ்விருவருக்கும் இணையாளும் இளையாளும். அப்ப எல்லாருக்கும் சின்னவை யாரு? சுமித்திரை. அப்ப யாரை பெற்றெடுத்தால்? இரு மகன்களை பெற்றெடுத்தாள். யாரது? ஒரு லக்ஷ்மணனையும் சத்ருக்கனையும் பெற்றெடுத்தாள். சரியா? அப்படி அவர்கள் இருவரும் அவர்களுடைய அரிய வலிமையோடும் தர்மத்தை காக்கின்ற ஒரு ககமையோடும் அவர்கள் இருவரும் வந்து பிறந்தார். அல்ல அழகாக சொல்கிறான், லக்குமணன் பொன்னிறத்தால் ஆனவன்.
சத்ருக்கனன் வெண்ணிறத்தால் ஆனவன். எப்படி? லக்ஷ்மணன் பொன் நிறத்தால் ஆனவன். கொஞ்சம் லக்ஷ்மணன் கலரா இருப்பார் போல் இருக்கு. சத்ருக்கனன் வெண்ணிறத்தால் ஆனவன், கொஞ்சம் அவர் வெளுப்பா இருப்பார். அப்படி வில்லு ஏந்தி அழகாக உட்கார்ந்திருக்கக்கூடிய வில் வீரர்களாக இருந்தார்கள். அவர்களை சுமித்திரை பெற்றெடுத்தான். இப்படி 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தான் தயரதன். சரியா? அப்படி 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், அப்படி தயரதனுடைய வகுப்பிலே இருந்தவர்கள். இப்போ ஜனகனுடைய மனசுல போனதையும் சொன்னேன், இருந்தாலும் அதை திரும்பவும் நான் ஹிண்டா சொல்றேன். தயரதன் மனசுல இப்போ ஒரு சின்ன யோசனை வந்திருக்கணும். தயரதன்கிற ஜனகன் மனசுல ஒரு சின்ன ஒரு கவலை வந்திருக்கணும். என்ன? அப்பா பெத்தெடுத்துட்டான், அப்பாவை பத்தி 3 மனைவிகளை பேசிட்டான் கௌசிகன், இல்லையா? 3 மனைவிமார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. 3 பேர், கௌசலையை சொன்னா, கைகையை சொன்னா, சுமித்திரையை சொல்லிவிட்டான், 4 குழந்தைகளை சொல்லிவிட்டான். இப்போ ஜனகன் மனசுல ஒரு சின்ன யோசனை வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? நம்ம பொண்ணு சீதைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாம நினைக்கிறோம், இல்லையா? இப்ப இந்த ராமனுக்கு கொடுக்குறோம்னு வச்சுப்போம். ராமனும் அவங்க அப்பா மாதிரி 3 பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டானா? வருமா? வராத? தப்புன்னு ஒண்ணு சொல்ல முடியாது. அப்பாவே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், தப்பு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அந்த காலத்துல தப்பு இல்லையே. தயரவனுக்கே 3 மனைவி. அப்ப அப்பாவுடைய வழியில வந்துட்டான். பிள்ளை அப்பாவை தப்பாம இருக்கான்னு வச்சுப்போமே. அப்போ ராமன் தயரதனை போல வாழ்ந்துட்டான்னா கமான்னு எடுத்தனா என்ன பண்றது? யோசனை வருமா? வராத? பெண்ணை பெற்றவனுக்கு ஏகப்பட்ட விசாரம் மனசுக்குள்ள இருக்குமா? இருக்காத? வெளியில சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவன் மனசுக்குள்ள ஒரு யோசனை இருக்கும். ஐயோ, தயரதன் 3 மனைவின்னு சொல்றானே, இவனை மாப்பிள்ளைன்னு நான் யோசிக்கிறேனே, இவனுடைய சங்கதி என்னவா இருக்கும்னு மனசுல வருமா இல்லையா? உடனே யோசிச்சான். அதான் விஸ்வாமித்திரன் ஞான திருஷ்டியில பாத்துட்டான். அவனை என்ன சொல்றான் பாருங்க. இறஞ்சும் செரிகழற்கால் தசரதனாம் உரையோடும் தொடர்மனத்தான் புதல்வர் எனும் பேரேதான் உரையோடும் நெடுவேளாய் உபநய விதி முடித்து மறையோது வித்து இவரை வளர்த்தானும் வசிஷ்டன்கான். அஷ்டாவரை அடி என்ன சொல்லிட்டான் அழகா கௌசிகன். அப்பா அவன் பேர் வச்சது மட்டும்தான்டா தசரதன். பேரை வச்சா இஸ் பயாலஜிக்கல் ஃபாதர், அவ்வளவுதான். பட் who is the person who really brought up him? அப்படின்னா உபநய விதி முடித்து மறையோதி வித்து இவனை வளர்த்தவன் வசிஷ்டன். இப்போ ஜனகன் மனசுல ஒரு ஆறுதல் வந்திருக்கும். காரணம் என்ன? வசிஷ்டன் ஏகபத்தினி விரதன். ஏன்? அருந்ததியை மட்டும்தான் மனைவியாக கொண்டான். எப்படி வருது பாரு, இதுதான் சைக்காலஜி. பொண்ணை பத்தா அத்தனை பேருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு அடி வயிற்றுல ஒரு புளிய கரைக்கும். தசரதன் மாதிரி ஒரு ஆளை சொல்லிட்டீங்கன்னா அடி வயிற்றுல அவனுக்கு ஒரு புளிய கரைக்கும். ஐயோ ஐயோ, 3 மனைவி அவங்க அப்பங்காரனே வச்சிருக்கானே அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுக்கு அழகாக விஸ்வாமித்திரன் பதில் சொன்ன. என்ன சொன்னா? இவனை வளர்த்தவன் வசிஷ்டன். பயாலஜிக்கலா அவன் ஃபாதர், அவ்வளவுதான். பேர் வச்சான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது எல்லாமே பண்ணது யாரு? வசிஷ்டன். அப்ப வசிஷ்டனுடைய முறைதான்டா அவங்கிட்ட இருக்கு, கவலைப்படாது. வசிஷ்டனுடைய குணம் தான், யார் வளர்த்தாங்களோ அவனுடைய குணம் முழுக்க முழுக்க அவனுக்கு இருக்கு. அதனாலே தான் ராமன் ஆத்மராமன் என்று நாம் இன்னைக்கு பேசுறோம்னா காரணம் வளர்த்த வசிஷ்டனினான். ஏன்னா ஞான ரிஷி வசிஷ்டன், இல்லையா? சப்த ரிஷிகள்ல ஒருத்தன் ஞான ரிஷி, இல்லையா? பின்ன பராசரன் என்கின்ற ஒரு தன்னுக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளை எடுத்த வசிஷ்டன். வசிஷ்டனுடைய புள்ள சக்தி, சக்தியினுடைய புள்ள பராசரன், பராசரனுடைய புள்ள யாரு? வேதவியாசர். வேதவியாசர் புள்ள யார்? சுகபிரம்ம மகரிஷி. யோசிச்சு பாருங்க, பெரிய பரம்பரை அது. எப்பேற்பட்ட ஞான பரம்பரை அது.
இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த எல்லா மகரிஷிகளும் ஒரு மனைவியோடு வாழ்ந்தவர்கள். அத்தனை பேருக்கும் ஞானம் உண்டு. அத்தனை பேரும் செயற்கரிய செய்தவர்கள். வசிஷ்ட யோகம் என்கின்ற ஒரு பெரிய வாசகத்தை கொடுத்திருக்கார். ராமனுக்கு உபதேசித்த அத்தனையும் வாசிஷ்ட யோகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, படிக்க வேண்டிய புஸ்தகம். வாசிஷ்ட யோகம்னு புஸ்தகம் பேர். வசிஷ்டர் சொல்றார், ராமனுக்கு அந்த வயசிலே அவனுக்கு ஆத்ம ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் வாசிஷ்ட யோகம்னு. அப்படியான ஒரு ஞான உபதேசத்தை செய்திருக்கார் ராமனுக்கே. அப்ப யோசிச்சுப்பார், அவதாரத்துக்கே குருவா இருந்திருக்காருன்னா பெரிய விஷயம் தானே. ராமரை நம்ம வணங்குறோம் சார், ராமருக்கே உபதேசித்த குருன்னா யோசிச்சு பாருங்களேன். கிருஷ்ணனுக்கே உபதேசித்த குரு ஒருத்தர் தான் சந்திப்பானின் பேரு. அப்ப அவரு எப்படி இருந்திருக்கணும் இல்லையா? அப்ப ராமருக்கே உபதேசித்த குரு வசிஷ்டன். அவருடைய உள்ள சக்தி அவ்வளவு பெரிய பக்திமான். அவர் அழகாக அப்படி இருந்தார். ஆனா சக்தி என்கின்ற அந்த மகரிஷி சிறு வயதிலேயே இழந்துட்டார். வசிஷ்டருக்கு பாருங்க பாருங்க, அப்படியான ஒரு சமாச்சாரம் நடந்தது இவருக்கு. சக்தி என்கின்ற பிள்ளை சிறு வயதிலே இறந்துட்டார். எப்படிங்கிறான்? சிறு வயதிலேயே அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு மனைவி குழந்தை பிறந்த பிறகு இவர் ஒரு நாள் காட்டுல தவம் பண்ணுவதற்காக செல்லுகின்ற பொழுது அவரை ஓனாய் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. சக்தி இறந்து போயிட்டான். சக்தியில் உள்ள பிள்ளை பராசரரை அவர் தான் வளர்க்கிறார் வசிஷ்டர். பராசரனுடைய புள்ள வேதவியாசர். மகாபாரதத்துல வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கதை மகாபாரதத்துக்குள்ள போயிடும். யோசிச்சு பாருங்க, ராமாயண காப்பியத்திலே தொடங்கி இருவரும் காப்பியங்கள்ல மகாபாரதம் வரைக்கும் இந்த வம்சம் தான் வருது. இந்த வம்சத்தினுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்ங்கிறது பெரிய மகத்தான கான்ட்ரிபியூஷன். இவர்கள் இருந்ததுனாலதான் 2 காப்பியம் கிடைச்சது நமக்கு. ஒண்ணு வசிஷ்டரினால் ஒரு காப்பியம், அது ராமருக்கு உபதேசித்ததும் ராமரோடு அவர் இருந்தது, ராமாயணம் கிடைச்சது. வால்மீகி பதிவு செய்தார், அது ஒன்று. மகாபாரதம் பாகவதம் வியாசரால் கிடைத்தது. வியாசரை வச்சுதான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. வியாசர் இல்லைன்னா வேதம் கிடையாது, வியாசர் இல்லைன்னா உபனிஷத் கிடையாது, வியாசர்கள் இல்லைன்னா 18 புராணங்கள் கிடையாது. நமக்கு நம்ம கைக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. நீ வியாசர் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இதுதானே எப்படி தெரியும் நமக்கு? ஆகவே வேதவியாசரனுடைய கான்ட்ரிபியூஷன் பெரிய. அப்பேற்பட்ட ஒரு குலத்திலே வந்தவர்கள். எதுக்காக சொல்றேன்னா, அப்படியான ஒரு குலத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் ஆச்சாரியனாக இருந்து ராமனுக்கு அவனை வளர்த்திருக்கான்னு சொன்னா இதை விட பெரிய மாண்பு அவனுக்கு இருக்கும். அப்ப ஜனகன் இதுக்கே சந்தோஷப்படும். அப்ப ஜனகன் மனசுல கொஞ்சம் ஒரு ஆறுதலை கொடுத்துரும். அடுத்ததாக அழகா சொல்றேன். இப்போ விஸ்வாமித்திரன் தன்னுடைய வேள்வி காப்பதற்காக ராமனை கூட்டிட்டு வந்த கதையை சொல்றான். இங்கு இவரால் என் வேள்விக்கு இடையூறு கடித்து இயற்றும் தீங்குடை கொடியோரை கொல்விக்கும் சிந்தையன் யாய். நான் ஒரு வேள்வி பண்ணம்பா, அந்த வேள்வியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இல்லையா? அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நான் என்ன பண்ணேன், இவங்களை கூட்டிட்டு வந்தேன். பூங்கழலார் கொண்டு போய் வனம் புக்கேன், இவங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்தேன். புகா முன்னம், உள்ள காட்டுக்குள்ளே வரல. அதுக்குள்ள என்ன ஆச்சு? தாங்கரிய பேராற்றல் தாடகையே தலைப்பட்டாள். இல்லையா? உள்ளுக்குள்ளேயே நுழையறதுக்கு முன்னாடி யார் வந்தது? தாடகை என்கின்ற அரக்கி வந்தது. இந்த தாடகையினுடைய வதத்தை அழகா சொல்றான் பாரு. ராமனுடைய வில்லினுடைய ஒரு பெரு ஆற்றலை இங்கே குறிப்பாக கம்பன் எழுதக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்யுள் இது. அலை உருவ கடல் உருவத்து ஆண் தகைத்தன் நீண்டு உயர்ந்த
நிலை உருவ புய வலியை நீ உருவ நோக்கு ஐயா. யார் சொல்றான்? அப்ப உட்கார்ந்து இருக்கான் பத்தியா ராமன். இந்த ராமனுடைய புஜ வலியை ஒரு நிமிஷம் பாரு. நான் இப்ப அவனுக்காக ஒரு சரித்திரத்தை சொல்றேன். ஏன்னா நான் டைரக்ட் விட்னஸ். இதுல விஸ்வாமித்திரர் சொல்றது பொய் இல்ல. காரணம் என்னன்னா, எவனோ ஒருத்தன் சொன்னா இல்லையா, இந்த திருவிளையாடல்ல சொல்ற மாதிரி எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்த பாட்டை எம்பாட்டுன்னு சொல்லாம அப்படியே சொன்ன திருவிளையாடல் அதுதானே சொல்றான் இல்லையா? தர்மி கொண்டு போய் காட்டுறான் இல்லையா? பாட்டுல எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்த பாட்டை கொண்டு வந்து எம்பாட்டுன்னு சொல்ற மாதிரி அப்படி சொல்லலையே. டைரக்ட் விட்னஸ். விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் டைரக்ட் விட்னஸ். ஏன் தாடகையும் சாவடிச்ச நான் பார்த்தேன். அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய புஜவலியை அவன் பார்த்திருக்கானா இல்லையா? பார்த்ததுனாலதானே பேசுறான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் மற்றுமன்றோர் உயர்வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணனே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் சொன்னானா இல்லையா? அழகான வார்த்தை இல்லையா? உன்னுடைய கைவண்ணத்தை அங்க பார்த்தம்பா, கால் வண்ணத்தை இங்க பார்த்துட்டேன். எப்போ? அகலிகை சாது விமோச்சனத்துக்கு பிறகு சொன்னானா இல்லையா வார்த்தை? விஸ்வாமித்திரன் பேசியது. அப்போ சாட்சி, நேரடியாக டைரக்ட் எவிடன்ஸ். இப்ப என்ன சொல்றான்? நீ பார்க்கல அவனுடைய தோல்வெளிக்கு விஷயத்தை சொல்றேன் பாரு. என்ன தெரியுமா? உலை உருவ கனல் உமிழ்கண் தாடகை தன்னுடைய கையில எடுத்து ஒரு வில்ல எடுத்து போட்டான். அது எப்படி போச்சான்? உரம் உருவி. வார்த்தையை பாருங்க, உரம் உருவி அவன் நெஞ்ச தொலைச்சு, மலை உருவி அப்பால் இருந்த மலையை தொலைச்சு, அதுக்கப்புறம் மரம் உருவி அதுக்கு பின்னாடி இருந்த மரத்தை துளைத்து, மண் உருவிற்று அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மண்ணிலே போய் உள்ளே அழுந்தி விழுந்தது ஒரு வாலி. இது நடந்ததா? நடந்தது. எப்படி சார் நடந்தது? நான் சொல்லல, விஸ்வாமித்திரர் சொல்றார். பதிவு விஸ்வாமித்திரர், எவிடன்ஸ் அவர் தானே. அவர் தானே பக்கத்துல நின்று விட்னஸ் பண்ணியிருக்கார். அப்ப அவர் சொன்னதை ஏத்துக்கணுமா இல்லையா? அவர் சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றார்? உரம் உருவி, மலை உருவி, மண் உருவி, மரம் உருவி, மண் உருவிற்று ஒரு வாழி. அப்படி தொலைத்து கொண்டு போனது அவனுடைய வாழை. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ராமன் வில் வித்தையினுடைய சிறப்பை ஜனகனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ரொம்ப சிம்பிள். சைக்காலஜி தானே. வில்ல வச்சுக்கிட்டு தானே விசாரம் பண்றான் ஜனகன். இங்க ஒரு வில் இருக்கு, அந்த வில்ல உடைக்கணும் அல்லது அந்த வில்ல தூக்கணும், அதுதானே கேள்வி. அதுதானே இப்ப போட்டிய. இந்த வில்ல வச்சுதானே பிரச்சனை. அப்ப வில்லை தேக்கக்கூடிய, வில்லை எடுத்து எய்யக்கூடிய, வில்லாற்றல் உடைய ஒரு வீரனை பற்றி தானே பேசணும். இப்ப என்ன அழகாக மேட்ச் பண்றாரு பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்டோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்தது போல கிரெடென்ஷியல்ஸ் வைக்கிறார் பாத்தீங்களா அழகாக கௌசிகன். இதுதான் நீங்க அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். சார் நீங்க ஒரு அப்ஜெக்டிவ் சொல்றீங்க சார், நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கறீங்கன்னு மனசுல வச்சிருக்கீங்க சார். உங்களுக்கு ஏத்த கிரெடென்ஷியல்ஸை கொண்டு வந்து வைக்கிறாரா இல்லையா? கோசிகன் சொல்லாம சொல்றானா இல்லையா? என்னன்னு சொல்றான்? அப்பா இவனுடைய புஜவலியை தெரியாதா உனக்கு? என்ன சொல்றான்? உரம் உருவி, மலை உருவி, மரம் உருவி, மண் உருவிற்று ஒரு வாழி. அப்பனா என்ன அர்த்தம்? அவ்வளவு பெரிய வில் வீரன்டாங்க. இனிமே நீ விசாரப்படாத, நீ இல்ல வச்சுதானே பயப்படுறேன் இருக்கான் ஒருத்தன். அப்ப அவனுக்கு சைக்கலாஜிக்கலா அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளை இங்க பக்கத்துல எதிரில் வச்சுட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப ஜனகனுக்கு இதெல்லாம் ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஏன்னா ஜனகனுக்கு இதெல்லாம் ஒரு மனசுல ஆஹா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஏதோ எல்லாம் வந்து அமையுது, எல்லாம் தெய்வத்தினுடைய கடாட்சமா அருளா அப்படிங்கிற மாதிரி. நான் எதிர்பார்த்ததெல்லாம் இருக்குப்பா இந்த கேண்டிடேட் கிட்ட அப்படிங்கிற மாதிரி மனசுல வருமா இல்லையா? 1008 அப்ளிகேஷன் இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே வர்றான்னு வச்சுப்போம். ஜனகன் மனசுல ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பானா இல்லையா மனசுக்குள்ள? டிக் அடி, வில்லு தூக்க முடியுமா? ஓ இவ்வளவு பெரிய வில்லாட்டுறா, போடுறா டிக்கு, பெரிய டிக்கா போடு, 2 டபுள் டிக்கா போட்டுக்கோ அப்படின்வான்.
இல்லையா? கேரக்டர் வைஸ் அப்ப பாத்தியா அடப்பா இப்ப வம்சம் எவ்வளவு பெரிய வம்சம்டா போடுறா டபுள் டிக்கு. அப்புறம் தசரதன் பிள்ளையா வசிஷ்டன் தான் வளர்த்தானா போடுற இன்னும் டபுள் டிக். அப்ப எத்தனை பெரிய இன்டர்னல் செக் லிஸ்ட் வச்சிருந்தாலும் அந்த செக் லிஸ்ட் எல்லாம் டிக் அடிச்சிருப்பான் ஜனகன் மனசுக்குள்ளேயே. ஆஹா இதுதான்டா சூட்டபிள் கேண்டிடேட், கரெக்டான ஆள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இதுதான் கோசிகன் என்ன அழகாக பிரசன்டிங் த ஃபேக்ட்னு சொல்றது. இது வேணும் கம்யூனிகேஷன். வழவழா குழான்னு பேசல பாத்தீங்களா? இதெல்லாம் கத்துக்கணும் சார், இதெல்லாம் கத்துக்கணும். கம்பன் வாயிலிருந்து கம்பன் வழியாக சொல்ல அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்ற ராமாயணம் ஏதோ சும்மா கதையா படிக்கிறதுக்கு இல்ல, இந்த விஷயங்களுக்கு உள்ளுக்குள்ள போகணும், ரசிக்கணும். இவைகளை நீங்கள் ரசிச்சாதான் அந்த கதை. எல்லா ராமாயணம் எல்லாருமே சொல்லலாம். விஸ்வாமித்திரன் வந்தான், ராமர் வில்ல உடைச்சான், அதுக்கப்புறம் ஏழ்தான், ஜானகியை திருமணம் செய்து கொண்டான். இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிந்த கதை. ஆனா உள்ளுக்குள்ள போய் இந்த விசாரங்களை செய்கின்ற பொழுது நான் ஒரு ஆங்கிள் சொல்றேன், இதே மாதிரி பலர் பல ஆங்கிள் சொல்லுவாங்க. எத்தனையோ மகான்கள் மகனீயர்கள் இந்த ராமாயணத்தை சொல்லும் பொழுது அப்படி உருகி உருகி சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இதுல நான் வியப்பா பாக்குறேன், விஸ்வாமித்திரர் என்ன அழகா பிரசன்ட் பண்றாரு, எப்படி அழகா போடுறாரு. அதாவது எதிராளிக்கும் அது சொல்லும் பொழுது ஆசை வரணும். நான் ஒரு சமாதான கதையை சொல்றேன்னு வச்சுப்போமே, இப்படியே வச்சுப்போம். தாடகம் வந்தாவா கண்டா போட்டான், ஆமா ஆமா இல்லாத அவளை அடிச்சு கொண்டுட்டான், இவ்வளவுதான் நான் சொன்னா அது அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சுவாரஸ்யமா ரசிக்கிற மாதிரி இல்லையே. அதை ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அதோட அந்த ரசனைகளை சேர்த்து அவன் பார்த்ததையும் மெருகேற்றி சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன அழகாக சொல்றான் பாருப்பா, ஒரு வில்லு போட்டான்டா, அந்த வில்லு எப்படி இருந்தது தெரியுமா, அவளுடைய மனசை தொலைச்சு அவள் இதயத்தை துளைத்து உரம் உருவி பேசுறான் பாருங்க. அப்புறம் 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 உடனே ஜனகனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கான். அப்புறம் அப்புறம் அது அவளுடைய மார்பை துளைத்து துளைத்து, அப்புறம் பக்கத்துல மலை இருந்ததா, மலையை குடைஞ்சு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்தை குடைஞ்சு அப்புறம் மண்ணுக்குள்ள போச்சுரா. அப்படி போச்சா? அப்படி ஆச்சரியத்தை தரக்கூடிய அளவுக்காக அந்த பிரசன்டேஷன் வைக்க. இதுதான் கோசிகனுடைய சொல்லாற்றல் அப்படின்னு சொல்றேன். அப்ப அப்படியான ஒரு வில்லினுடைய ஒரு பெருமையை பேசுகின்றான். பேசி அப்புறம் என்ன சொல்றான், செக்கர் நிறத்து எரிக்குஞ்சி சிறக்குவைகள் பொறுப்பு என்ன உக்கவே முடிவு இல்லை ஒரு அம்பினோடு அரக்கி மக்களில் அங்கு ஒருவன் போய் வான்புக்கான் மற்றையவன் புக்க இடம் அறிந்திலேன் போந்தனன் என் வினை முடித்து. என்ன சொல்றான் பாரு, என்ன அழகாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ராமலட்சுமணன், அதுல ராமன் இருக்கான் பத்தியா, அவன் என்ன பண்ண இப்ப இன்னும் அம்பனுடைய இன்னொரு மாகிமையை சொல்றான். என்ன தாடக அவளை வதம் செஞ்சது ஒண்ணு, ரெண்டாவது ஒரு அம்பினோடு ஒரு அம்பனால என்ன பண்ணானா அந்த அரக்கி ஒருத்தி நான் சொன்ன பத்தியா தாடகை, அரக்கி மக்களில் அங்கு ஒருவன் போய் வான்புக்கான். இவன் அடிச்ச அடியில என்ன ஆகி போச்சு, ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு அரக்கன் செத்துட்டான். யாரு? சுபாகு என்று சொல்லக்கூடிய ஒருவன், தாடகையினுடைய பிள்ளை. ராமனுடைய ஒரு அம்பினால் அவன் இறந்தான், மாண்டு. அடுத்த அம்பினால் என்ன ஆச்சு, மற்றையவன் சொல்றான், மற்றையவன் புக்க இடம் அறிந்திலேன், அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாதுப்பா. இவன் போட்ட பாகத்தில் அவன் எங்க போனான்னு தெரியாது. அப்புறம் வரப்ப அவன் மாறிச்சு தூக்கி அடிச்சுட்டான், எங்கேயோ அடிச்சுட்டான்னு வச்சுப்போம். ஆக அவன் போன இடம் எனக்கு தெரியல. விஸ்வாமித்திரர் சொல்றான், அவன் போன இடம் எனக்கு தெரியல, இப்படி வேலையை முடிச்சு போந்தனன் என் வினை முடித்து என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டான் தெரியுமோ, கோசிகன் சொல்றான். எல்லாம் தான் நம்ம அந்த குறிப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இலக்கு கொடுத்தால், காரியம் கொடுத்தால் செய்வதை தவறாமல் செய்யக்கூடியவன் ராம். இதுதான் குறிப்பு.
ஏதோ அங்க இங்க பராக்கு பாக்குறவன் இல்லடா, வேலையை கொடுத்த இல்ல, வேலையை முடிச்சான். என் வினை முடித்து, என் வினையை முடிச்சு கொடுத்துட்டான். வேறவா இல்லையா சார், நான் ஒரு வேலை கொடுத்தேன் சார், பக்காவா பண்ணி கொடுத்தாங்க, சொல்றமா இல்லையா? நம்ம எப்படியா அந்த ஆளு, ஹவு டு யூ ரெக்கமெண்ட் சார்? பர்ஃபெக்ட் ஃபெலோ, வேலையை கொடுத்தீங்கன்னா கிளீனா வேலை செய்வார் சார், டெடிகேட்டட், ப்ரொஃபஷனல். இன்னைக்கு நம்ம பேசுறோமா இல்லையா, பின்னாடி ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது, ஆளை பத்தி பேசும்போது, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? கோசிகன் சொன்னதுதான் வார்த்தை. ராமனுக்கு சர்டிபிகேஷன் கோசிகன் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? ஒரு அம்புனால என்ன பண்ணான்? ஒருத்தனை தூக்கி வான்புக்கான். இன்னொன்னால அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. மொத்தத்துல என்ன ஆச்சு? என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டான், என் வினை முடிச்சுட்டான். அப்ப என்னுடைய தவத்திற்கு இடையூறாக இருந்தவர்களை அவன் ஒரு பதம் பார்த்துட்டான். பார்த்த மட்டும் இல்ல, அழகாக சொல்கின்றான் இங்கே விஸ்வாமித்திரன். இங்கத்தான் விஸ்வாமித்திரனுடைய சமாச்சாரங்களை புரிஞ்சுக்கும். ஆய்ந்து ஏற உணர் ஐய அயற்கேயும் அறிவு அறிய காய்ந்து ஏவினன் உலகனைத்தும் கடலோடும் மலையோடும் தீந்து ஏறச் சுடுகிருக்கும் படைக்கலங்கள் செய்தவத்தால் ஈந்தேனும் மனம் முக்க இவர்க்கு ஏவல் செய்குவன். நான் என்ன பண்ணேன்? இவனுக்கு படைக்கலங்கள்லாம் கொடுத்தேன், சரியா வச்சுக்கோ அப்படின்ட்டு. அதை எப்படி வாங்கிட்டாங்க? அதை கொடுக்கின்ற பொழுது பணிவன்போடு பெற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் கொடுக்குறான், பெரியவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மரியாதையோடு இருக்கக்கூடிய பிள்ளை. ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருளினுடைய பொறுப்பையும் அந்த பொருளினுடைய மதிப்பையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோமா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? நம்ம இன்னைக்கு அப்படிதானே பேசுறோம் சார். திஸ் கை இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள், பொறுப்பா இருப்பானா சார், தெரியணுமா இல்லையா? அந்த பொறுப்புக்கு என்ன சார் அர்த்தம் இங்க சொல்றான் இல்லையா? நான் படைகலங்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன் சார். என்ன? கடலோடும் மலையோடும் தீந்து ஈர சுடுகிற்கும் படைக்கலங்கள். என்ன நான் நினைச்சேன்னா இந்த மலை கடல் எல்லாத்தையும் காயக்கூடிய அளவிற்கான அழகான சுடு கலங்களை நான் கொடுத்தேன், செய்தவத்தால் நான் கொடுத்தேன். ஆனா அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்? பணிவோடு ஏற்றுக்கொண்டனர். அப்படி அப்படி பண்ணது மட்டும் இல்ல, அந்த கனைகள் கூட ராமன் வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கின்றன. என்ன அர்த்தம்? அவனும் அதை மதிப்போடு வச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லையா? இப்ப நான் ஒருத்தன் ஒரு நம்மளுடைய வாத்தியாரே ஏதோ ஒண்ணு கொடுக்குறாருன்னு வச்சுப்போம், இல்ல நமக்கு தெரிஞ்சவனே ஒருத்தன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அந்த ஆள் போன பிறகு கிஃப்ட்னு கொடுத்துருக்கான், ஒரு பேனாவை கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி தூக்கி எறியாம அதையும் பாதுகாக்கக்கூடிய ஒருவனாக, ஏன்னா அது மதிப்பு இருக்கணுமா இல்லையா? கொடுத்ததை மதிக்க வேண்டும். நம் கைக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு மதிப்பு உணர்வு இருக்கு. அப்படின்னா he is the responsible person who knows the value of things what has been given. அதே ஒரு ஆயுதத்தையே அவன் பத்திரமாக இவ்வளவு அழகாக நேர்த்தியாக அதனுடைய பொறுப்பாக பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் உன் மகள் சீதையை விட்டு விடுவானா? யோசிச்சுவான். உன் மகள் சீதையை விட்டுடுவானா? அதனாலதான் சார் சண்டை போட்டு எவ்வளவு சார் கடல் கடந்து போய் ராவணேஸ்வரனை சம்ஹாரம் பண்ணி கொண்டாட்டி கூட்டு வந்தானோ இல்லையா? யோசிச்சு பாருங்க. தூக்கி எறியலையே அவன், தன் சீதை தனக்கு போறான், சமுத்திரம் கடந்து சண்டையை போட்டானா இல்லையா? பெருபடையை திரட்டி கொண்டு போய் ராவணேஸ்வரனோட சண்டையை போட்டு தன்னுடைய மனைவியை மீட்டானா இல்லையா? என்ன காரணம்? பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள் பர்சன். இதெல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள், ராமனிடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு சமாச்சாரம் கொடுத்தா அதை எப்படி அவன் பாதுகாத்தான் என்பதற்கான ஒரு விஷயம் அது. ஏன்னா அதை மதிச்சான், எந்த பொருளையும் மதிச்சான். அழகாக சொல்கிறான், கோதமன் தன் பன்னிக்கு முன்னை உருகுடுத்தது இவன்.
அழகாக ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். என்ன சொல்றான்? அகலிகை சாப விமோசனத்தை கொடு. எப்படி கொடுத்திருக்கான்? கோதமன் தன் பண்ணிக்கு முன்னை உரு கொடுத்தது இவன். முன்னை உரு கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? சாபத்தப்ப அவளுக்கு கிடைச்ச உருவம் இல்ல, சாபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த உருவம் கொடுத்துட்டான். அதான் முன்னை உருவம். புரியுதா? கோதமன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அகலிகை எப்படி இருந்தாலும் அந்த உருவத்தை திரும்ப தந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கிட்ட ஒரு பொருள் அதனுடைய பயனை தெரிந்து அது எப்படி இருந்ததோ அது உருகுலையாமல் கொடுக்கக்கூடியவனும் கூட ராமன். நின்றது என பொழிந்து போலங்கழல் கால் பொடி கண்டாய். இங்கதான் அழகான வார்த்தையை சொன்னோம். எப்படி நடந்தது தெரியுமா இது? அது அவளுடைய உருவம், பழைய உருவம் எப்படி வந்தது அவளுக்கு தெரியுமா? ஒன்னும் பெருசு இல்ல. இவளுடைய செந்தாமரை போன்ற பாதம் இருக்கு பத்தியா? அந்த பாதத்திலே இருந்து விழுந்த கழல் கால் பொடி கண்டாய். அந்த சின்ன பொடி, எதே தூசி, அந்த தூசி பட்டு அவளுக்கு முன்னே உருவம் கிடைச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனுடைய தூசிக்கே சாப விமோசனம்னா ராமன் பாதம் பட்டு இருக்கக்கூடிய ஜனகா உன்னுடைய அரசவையும் ராமனையே பெறக்கூடிய உன்னுடைய மகளான சீதைக்கும் எவ்வளவு பெரிய பேரு கிடைக்கும் நீ யோசிச்சுக்கோ. இல்லையா? அவன் கால் பொடி பட்டதிலேயே அந்த பெண்ணானவள் அந்த முன்னை உருவத்தை பெற்று விட்டான். அப்பதான் யோசிச்சு பாருங்க அவனுடைய மாட்சிமை. இப்படி சொல்லிட்டு அழகாக சொல்றார், காதல் எந்தன் உயிர் மேலும் இக்கரியோன் பால் உண்டால் இஃது இவன் தன் வரலாறும் புயவலியும் என உரைத்தான். எனக்கே என்ன ஆகி போச்சு, இதெல்லாம் பார்க்க இந்த பையனை பார்க்க இவனை எதிரிலேயே பார்க்க விஸ்வாமித்திரன், யார் சார் அவரு? பிரம்ம ரிஷி என்கின்ற பெயரை பெற்றவன், ராஜ ரிஷி என்கின்ற ஒரு மேன்மையை அடைந்தவன், தவ வலிவினாலே பற்றுகளை அறுத்தவன், உலகத்திற்கு காயத்ரி என்கின்ற மந்திரத்தை நமக்கு உபதேசித்த அப்பேற்பட்ட முனிவன் என்ன சொல்றான்? காதல் எந்தன் உயிர் மேலும் இக்கரியோன் பால் உண்டால். அப்ப விஸ்வாமித்திரன் சொல்றான், எனக்கு ராமன் மேல காதல். வார்த்தை என்ன? எனக்கு ராமன் மேல் பற்று அற்று இருக்கக்கூடிய முனிவன் கூட பற்றை வைக்கக்கூடிய ஒரு ராமனாக பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்குன்னு வள்ளுவன் சொல்றது போல். அப்ப பெரியவற்றாக இருக்கக்கூடிய ராமனை பற்றக்கூடியவனாக விஸ்வாமித்திரன் காதல் கொண்டு அவனை பற்றுகிறான் என்று சொன்னால் மோட்சத்திற்கு வழி தருபவனாகவும் இருக்கிறான் ராமன் என்பது குறிப்பு. அதுதான் இங்க வார்த்தை என்ன சொல்றார்? கரின்னு வார்த்தை யூஸ் பண்றாரு பாத்தீங்களா? இக்கரியோன் பால் உண்டால். கரியோன் பால் உண்டா. கரியோன் அப்படின்னு சொன்னா நிறத்தை மட்டும் சொல்றது இல்லையா? ஐயா அழகாக சொல்கிறார் புலவர் ஜெகவீர பாண்டியனார் சொல்றார், கரி என்று சொன்னால் இங்கே தெய்வத்தன்மையிலே இருக்கக்கூடிய குறிப்பு. கரின்னு சொன்னா சாட்சின்னு அர்த்தம். கரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல கரின்னு சொன்னா சாட்சின்னு அர்த்தம். சாட்சினா என்ன அர்த்தம்? தெய்வம் ஒன்றுதான் எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப கரி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம், அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தின் மீது எனக்கு காதல் அப்படின்னா எனக்கு பற்று அந்த பரபிரம்மத்தின் இடத்திலே ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக ராமன் இருக்கிறான். இதுதான்ப்பா இவனுடைய வரலாறு, இதுதான் இவனுடைய புஜவலியும் என உரைத்தான். இவனுடைய வரலாறு, இதுதான் இவனுடைய
புஜபல பராக்கிரமத்தினுடைய வரலாறு என்று சொல்லி அழகாக இந்த கதையை, இந்த படலத்தை, குலமுறை கிழத்து படலத்தை இந்த இடத்துல அழகாக முடிக்கிறார். முடித்த பிறகு அடுத்ததாக வரக்கூடிய படலம் கார்முக படலம். கார்முக படலத்துலதான் நம்ம வில்ல உடைக்க போறார் நம்ம ராமன். இனி வரக்கூடிய படலத்திலேதான் வில்லை உடைக்கின்ற ஒரு படலம் வரப்போகுது. வில்ல கொண்டு வந்து காட்ட போறான், எல்லாம் செய்ய போறான். வில்லை உடைத்ததும், திருமணத்திற்கான விஷயங்கள் நடப்பதும், தசரதனுக்கு ஓலை அனுப்புறது எல்லாமே இனி நடக்க போகுது. அழகாக சீதை ராமனுடைய திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மங்களகரமான படலங்கள் வரும். அப்போ குலமுறை கிழத்து படலத்திலே முடிக்கின்ற பொழுது என்ன சொல்லிட்டான் விஸ்வாமித்திரர்? பற்றில்லாத எனக்கும் காதல் வயப்படுகின்ற ஒரு கரியவனாக இருக்கிறான் இல்லையா? பற்று வயப்படுகின்ற, பற்றற்றவனாக இருக்கின்ற எனக்கு விஸ்வாமித்திரன்னு பேர் எடுத்திருக்கேன். பிரம்ம ரிஷின்னு பேரு, ராஜ ரிஷியாக டைட்டில் அவனுக்கு கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய மந்திரங்களை எல்லாம் உபதேசம் செய்தவன், திரிசங்குக்கு சொர்க்கத்தை தந்தவன், மந்திர வித்தைகள் எல்லாம் தெரிந்தவன். அப்பனே எந்த அளவுக்கு தன்னுடைய உணர்வுகளை அடக்கி ஆண்டவனாக இருந்தவன் விஸ்வாமித்திரன். அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரன் சொல்றான், காதல் எனக்கு இந்த ராமன் மீது. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ராமன் என்கின்ற பரம்பொருள் தான் விஸ்வாமித்திரர் என்கின்றவரை கூட மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு அழைத்து சென்றதாக நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ராம நாமம் என்பது நமக்கு எல்லோருக்கும் மோட்சத்தை தரக்கூடிய தாரக நாமம் இல்லையா? உண்மைசால் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை ஒக்கும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இன்மையே எழுமை நோய்க்கும் மருந்தேயாம் ராமன் என்னும் செம்மைதேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். வாலிக்கு சொல்றான், இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தேயாம் ராமன் என்னும். ஒரு பிறப்புக்கு இல்ல சார், 7 பிறப்புக்கும் நம்மை இருக்கக்கூடிய சம்சார சாகர கடனை தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தேயாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ஒரே நாமம் சார், தாரக நாமம். வெளியில வரணும்னா சார் எதையாவது ஒண்ணு புடிச்சுட்டு தானே வெளியில வரணும். கடல்ல போய் விழுந்துட்டீங்க, தத்தளிக்கிறோம், ஒரு மரக்கட்டை வேணுமா இல்லையா? ஒரு சேஃப்டி போட் ஒண்ணு வேணுமா இல்லையா? அந்த சேஃப்டி போட் என்ன? ராம நாமம் என்கின்ற சேஃப்டி. இந்த நாமத்திற்கு அதுதான் பலம். நாமத்தை புடிச்சுதான் கரையார். எந்த நாமம் வழி செய்யும்? ராம நாமம் வழி. அதை விஸ்வாமித்திரன் உணர்ந்தான். அதனாலதான் விஸ்வாமித்திரன் அவனை பார்த்து 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 வியந்து நின்னான். கைய பார்த்து சந்தோஷப்படுறான், காலை பார்த்து சந்தோஷப்படுறான். அவனுக்கு வாய் வார்த்தை சொல்ல வரல, அவனை புகழ்ந்து புகழ்ந்து பார்க்கிறான். ராமன் நடந்து வருகின்ற பொழுது முன்ன பார்த்தோம், ராமன் நடந்து வருகின்ற போது திரும்பி திரும்பி ராமனை பார்த்து கொண்டே வருகிறான். அவனுடைய எழில் அழகு, அவன் கோல நடை, அவன் நடக்கின்ற ஒரு பாணி, அவனுடைய குணம், அவன் வைத்திருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும், அதுதான் பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை பார்த்தாலே போதும் இல்லையா? அவரை பார்த்துட்டே தன்னுடைய ஆயுசம் முடிச்சுக்கணும்னு சரபங்க முனிவர் பின்னாடி வரப்போகுது. ஆரண்ய காண்டத்துல சரபங்க முனிவர் அவரை பார்த்துட்டே நான் உயிரை விட்டுடுறேன்னு நினைச்சானா, ராமரை பார்த்துட்டு உயிரை விட்டுட்டான் இல்லையா? அப்பேற்பட்ட பாக்கியம் சார். அயோத்தியில நான் சில சமயம் யோசிக்கிறது உண்டு, அயோத்தியிலே ராமரோடு வாழ்ந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ராமரை பார்க்கின்ற பாக்கியம். அதே போல கிருஷ்ணரோட எத்தனை பேரு பிருந்தாவனத்துல சுற்றிட்டு இருந்தா, அவளுக்கு எத்தனை பாக்கியம். இப்ப கலியுகத்துல நமக்கு நடமாடும் தெய்வங்களாக இருந்த சுவாமியோட நம்ம எத்தனை பேர் இருந்தோம், அதெல்லாம் நம்மளுடைய பாக்கியம். பகவானோட நம்ம நின்னோம், அது நம்மளுடைய பாக்கியம். நம்ம உணர்ந்தாமா? அதுதான் கேள்வி. இது பெருசு, அதுதான பெரிய பிரச்சனை.
அதான் சொல்றோமே, சில சமயங்கள் கடவுளே இருந்தாலும் அது ஒரு கேள்வி மார்க், கொஸ்டின் மார்க் எல்லாம் வந்துடும் நம்ம மனசுல. நம்ம மனசு இருக்காது மாதிரியான ஒரு அழுக்கான ஒரு சமாச்சாரம் கிடையாது இல்லையா? கையில மாணிக்கமே கொடுத்தாலும் அதுதானே நமக்கு தெரியாது, அது உப்பு கல்லுன்றோம். அது போல கடவுளையே பக்கத்துல இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அது கடவுள் தானா நமக்கு ஒரு கேள்வியெல்லாம் வந்துடும் மனசுக்குள்ள. அதுபோல பகவானே நம்மோடு இருந்த ஒரு மாபெரும் விஷயங்கள் நமக்கு அவதாரங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த ராம நாமத்திற்கு அப்பேற்பட்ட வைபவங்கள் இருக்கு. இன்னும் ராமனுடைய சமாச்சாரத்தை நிறைய பார்ப்போம், படிப்போம், அவரை சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்.